Hey guys, welcome to my channel and welcome to a daily essential video. என் பேர் முன்னா, நீங்க தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இந்த வருஷத்தோட ஒரு ஃபைனல் டெய்லி எசென்ஷியல்ஸ் வீடியோவா இருக்கும். நான் வந்து ஐ நோ லைக் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் டெய்லி எசென்ஷியல்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு ஷேர். இப்போ நான் கரண்டாக என்ன வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் என்னுடைய டெய்லி எசென்ஷியலில், என்னுடைய ரீசன்ட் டெய்லி எசென்ஷியலில் என்னென்னலாம் வந்துட்டு இடம் பெற்றுச்சு, லைக் ஃப்ரம் ஹேர் கேர், பாடி கேர், ஸ்கின் கேர், அப்புறம் மேக்கப் நான் வந்து இன்னைக்கு நான் கவர் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஃபுல் கிளாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் hair care, body care, skin care and perfume of the day. Let's get started. Also before we start, நான் வந்து இது சொல்லிக்க விரும்புகிறேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு, அதனுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, நான் எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு. அதுலேயே நீங்கள் ரெகுலராக சில ப்ராடக்ட் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட்ஸ். அதெல்லாமும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன் என்னென்னது. ஸோ குவிக்காக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோட எதை எப்படி யூஸ் பண்ண அப்படின்றத சொல்லிட போகிறேன். ஹேர் வாஷ், நேற்று தான் ஐ ஹேட் மை ஹேர் வாஷ்க்கு வந்து ஐ டூ அ ப்ரீ வாஷ் ரொட்டின், போஸ்ட் வாஷ் ரொட்டின் அண்ட் வாஷ் ரொட்டின்ல என்ன அப்படின்றதையும் நான் வந்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண அப்படின்றது. ப்ரீ வாஷ்க்கு வந்து ஐ ஆல்வேஸ் லைக் டு ஹெவி ஹேர் ஆயில் என்னுடைய ஸ்கேல்பையும் லென்ஸ் ஆஃப் த முடியுமே. ஸோ அதுக்கு ஐ யூஸ் 2 ஆயில்ஸ். இப்போ தான் ரீசெண்டாக நான் ஒரு சண்டேல வந்துட்டு என்னுடைய ஹேர் கேர் ரொட்டின் நான் வந்து எக்ஸ்டென்சிவாக பேசியிருந்தேன். அதில் நான் உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்கேல்புக்கு ஐ யூஸ் இந்துலேகாவோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் ஆயில். ஸோ இது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு மாய்ஸ்சரைஸ் மை ஸ்கேல்ப், என்னுடைய ட்ரை ஸ்கேல்ப்பையும் வந்துட்டு சரி பண்ண பார்க்கும். அண்ட் ஆயிலினஸ்னால வரக்கூடிய அந்த டேண்ட்ரஃபையும் வந்துட்டு க்யூர் பண்ணிடும். ஸோ இந்த டைம் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்காது. லைக் 3 days ஒன்ஸ் பண்ணுறது நான் யூஸ்வலாக பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது 5 days ஒன்ஸ்ன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேர்க்க மாட்டேங்குது, டேண்ட்ரஃப் வர மாட்டேங்குது, அண்ட் கிரீஸியாவோ இல்லைன்னா ஃப்ரிஸியாவோ ஆக மாட்டேங்குது. கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்றதுனால இந்த டைம் ஆஃப் த இயர்ல என்னுடைய முடி த்ரைவ்ஸ். ஸோ நான் வந்து பொறுமையாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் 4 days ஒன்ஸ், 5 days ஒன்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கே வந்துட்டு இது எனக்கு நல்லாவே ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த 5 daysக்கும் என்னுடைய முடியை மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்குது, ஸ்கேல்பையும். ஸோ அதுக்கு வந்து ஐ யூஸ் இந்த ஹேர் ஆயில் ஃபார் வாஷிங் மை ஹேர். ஓவர் நைட் ப்ரிஃபர் பண்ணேன், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 4 hours தலையில் வந்து ஆயில் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஃபார் த லென்ஸ் ஐ லிட்ரலாக ட்ரென்ச் மை ஹேர் வித் கோகனட் ஆயில். அண்ட் இந்த கோகனட் ஆயில் பேராஷூட் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட், த கிளாசிக் ஒன். ஏகப்பட்டது ட்ரை பண்ணிட்டேன், பட் திஸ் இட் பியூட்டிஃபுல்லி மாய்ஸ்சரைசஸ் மை ஹேர். ஸோ இது இந்த காம்போ ஃபார் ஹேர் ஆயிலிங். ஹேர் வாஷ் வந்து ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் இந்த மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ். பட் சம்டைம்ஸ் நடுவில் ஒரு பிரேக் வந்து நான் கொடுப்பேன். என்னுடைய முடி வந்து ஓகே கண்டிப்பாக ஒரே மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த பிரேக் பண்ணுறதுக்கு ஐ யூஸ்ட் ஹிமாலயாஸோட ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. இது ஒரு பிரிங்கராஜா பேஸ் பண்ண ஒரு ஷாம்பு. ரொம்ப மைல்டாக இருக்கும், ஜென்டலாக இருக்கும், முடியை வந்து சாஃப்டாகும், ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் வித் கன்சிஸ்டன்ட் யூஸில். அண்ட் ஆல்சோ இது வந்து என்னுடைய ஸ்கேல்பையும் மாய்ஸ்சரைஸ்டாகவே பார்த்துக்கும், டேண்ட்ரஃபும் வந்துட்டு இது அக்ரிவேட் பண்ணாது. அதனால ஐ யூஸ் திஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது ஆன்டி டேண்ட்ரஃப் கேட்டகரியில் வராது அப்படின்றதுனால நான் வந்துட்டு இது ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். லைக் நடுவில் நான் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு. அது இல்லைன்னா லாரியலோட ஒரு சால்சரிக் ஆசிட் பேஸ் பண்ண ஷாம்பூ என்னுடைய ஸ்கேல்பை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். பட் யா, என்னுடைய முடிக்கும் ஒரு பிரேக் கொடுக்கறதுக்கு, ஸ்கேல்புக்கும் பிரேக் கொடுக்கறதுக்கு ஐ யூஸ் திஸ். கண்டிஷனர், ஹேர் மாஸ்க். இது வந்து சம்டைம்ஸ் நான் கண்டிஷனர் அண்ட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வெறும் ஹேர் மாஸ்க், சம்டைம்ஸ் வெறும் கண்டிஷனர். இந்த ரீசெண்ட் ஹேர் வாஷ்க்கு வந்து ஐ யூஸ் கண்டிஷனர் அண்ட் அ ஹேர் மாஸ்க். கண்டிஷனருக்கு வந்து ஐ யூஸ் டவோட இந்த கண்டிஷனர். இது வந்து பிரேக்கேஜ் ரிப்பேர் கண்டிஷனர். டவோட ரேஞ்ச் ஆஃப் ஹேர் கேர் மை பர்சனல் ஃபேவரட். நல்லா இருக்கும். அது முக்கியமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். ஷாம்பூஸ் கூட நான் மோஸ்ட்டாக அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. பட் இந்த கண்டிஷனர், சீரம், ஹேர் மாஸ்க் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குது. நல்லா இருக்கும், முடிய மேனேஜபிளாக இருக்கும் அண்ட் சாஃப்ட் ஆகும். எனக்கு கோர முடி, ஸோ சாஃப்ட் ஆகும், மேனேஜபிள் ஆகும், ஃப்ரிஸ் சீக்கிரமாக ஆகாத மாதிரி பார்த்துக்கும். அண்ட் முடிக்கு வந்துட்டு நம்ம வாஷ்க்கு அப்புறமும் கொஞ்சம் கேர் டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது அது காம்பினேஷனாக பண்ணும்போது இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டவ் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கண்டிஷனிங் ப்ராடக்ட்ஸ் தே ஒர்க் அப்சல்யூட்லி குட் ஆன் மை ஹேர். ஸோ மாஸ்க்கு வந்து ஐ யூஸ் டவோட இந்த பெப்டைட் பாண்ட் ஸ்ட்ரென்த் மாஸ்க். ஐ ஹவ் பின் லவ்விங் திஸ் ரீசெண்டாக. இட்ஸ் மை அப்சல்யூட் ஃபேவரட்டாக இருந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து என்னுடைய முடியை வந்து நரிஷ் பண்ணுற விதம், லைக் ப்ராப்பராக பிரேக்கேஜ் இல்லாமல் வந்து பார்த்துக்குது. நான் என்னுடைய முடிக்கு ஹீட்டையும் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் ஒரு ரீசன். பட் அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து இன் ஜென்ரல் இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது, வாசனை சூப்பராக இருக்குது, நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. லைக் லிட்ரலாக முடி ஸ்ட்ராங் ஆகுது வந்து ஃபீல் ஆகுது ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் யூஸ் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் என்னை வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண வச்சுட்ருக்கு. லாரியலோட அந்த எல்லோ பாட்டில் ஹேர் மாஸ்க் விட எனக்கு இது பிடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது
அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு ஐ நீட் அ சீரம், க்ரீம் பேஸ்ட், வாட்டர் பேஸ்ட், ஆயில் பேஸ்ட், இது மூணுமே எனக்கு தேவை. ஸோ வாட்டர் பேஸ்ட் வந்து மாய்ஸ்சரை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு, அதுக்கு வந்து நான் என்னுடைய முடி டேம்பாக இருக்கும் போதே ஐ யூஸ் அ ஸ்ப்ரே வடிவில் இருக்கக்கூடிய சீரம். அது வந்து இந்த ஷுவாஷ்பாஃபோட மாய்ஸ்சர் கிக் சீரம். மாய்ஸ்சர் கிக் சீரம் என்ன பண்ண போகுதுன்னா, லிட்ரலாக உங்கள் முடிக்கு வந்து மாய்ஸ்சர் கொடுக்க போகுது. இது கிளிசரின் பேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ ஹைட்ரேஷன், மாய்ஸ்சரைசேஷன் விட ஹைட்ரேஷன் வந்து நல்லா கொடுக்கும். அது லிட்ரலாக தெரியுது. அது ஏன் டைப் ஆஃப் முடிக்கு வந்து இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஃப்ரெஷ்ஷை கம்மி பண்ணும். அதுவும் நீங்கள் வந்துட்டு லைக் டேம் பண்ண முடியலையே அடிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ ஃப்ரிஸ் கம்மி பண்ணுது, மேனேஜபிலிட்டி சூப்பராக இருக்குது, அண்ட் முடியை வந்து ஹைட்ரேட்டடாக பார்த்துக்குது, பிரேக்கேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். அண்ட் இது வந்து ஸ்ப்ரே வடிவில் இருக்குன்றதுனால மெஜாரிட்டி ஆஃப் மை முடிக்கு ஈஸியாக என்னால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ ஐ டூ திஸ். அண்ட் இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், லைக் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிறேன், பட் தே ஒர்க் அமேசிங்லி வெல். என்னோட முடி டைப் மாதிரி உங்களுக்கு இருக்குது, ஆர் போகிற முடியாக இருக்குது அப்படின்னா, ஃபைன் முடியாக இருக்குது அப்படின்னா யூ ஸ்டிக் வித் ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட். லைக் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஏதாவது ஒரு லைட் வெயிட்டான ப்ராடக்ட் மாதிரி. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நல்ல டீலில் நல்ல சேலில் இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ கூட உங்களுக்கு அமேசானில் வந்துட்டு சேல் டைம் தான் நடந்துட்டுருக்கு. இந்த டைம் ஆஃப் த இயரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான டைம். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களோட பட்ஜெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். பட் உங்களுக்கு தேவையான பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கும் இந்த டைமை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக என்ன வேணுன்றதை பார்த்து நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகிறேன். வி ஸ்டில் ஹாவ் 2 more ப்ராடக்ட்ஸ், 3 more ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்ப்ரே வடிவில் இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்க அந்த ஸ்ப்ரேயை வந்து நான் சீரம் அடித்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே சீரம் அடித்ததுக்கப்புறம் ஐம் கோயிங் டு யூஸ் இந்த க்ரீம் பேஸ்ட் சீரம். அது அந்த ஸ்ப்ரேயோட தன்மையை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஐ யூஸ் இந்த க்ரீம் பேஸ்ட் ஒன் ஃப்ரம் டவ். இதுவும் அவங்களுடைய அந்த பெப்டைட் பாண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. அண்ட் ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். சூப்பராக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, அழகாக உங்களுடைய முடியை மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, அண்ட் ஃப்ரிஸ் கொடுக்காம இருக்குது. எனக்கு என் முடியை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், ட்ரை ஆகாமல் இருக்கணும். பார்க்குறதுக்கு ட்ரையாக தெரியும், அது பிகாஸ் ஆஃப் த கலர். தட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் மைண்ட். அண்ட் டச் பண்ணும்போது எனக்கு வந்து அது சாஃப்டாக இருக்கிறது ஃபீல் ஆகும். அது எனக்கு வேணும், அது எனக்கு இதெல்லாம் கொடுக்குது இந்த பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதனால தான் வந்து ஐ ஹவ் பின் லவ்விங் இட். அதுக்கப்புறம் இதையும் போட்டுட்டு முடி ஃபுல்லாக 100% காஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லீவ்-இன் ஆயில், லைக் இந்த ஆயில் பேஸ்டு சீரம் லாரியலோடது என்னுடைய ஆக்சுவலி ஃபேவரட். இப்போதைக்கு ஐ யூஸ்ட் திஸ். இதை வந்து என்னுடைய முடியல நல்லா அழகாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நல்ல செக்யூரான ஹேர் ஸ்டைல் போட்டேன் அப்படின்னா ஐம் சார்ட்டட். ஹேருக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்டைல் பண்ண போகிறேன், சைட் கர்லர் இல்லைனா ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 ஸ்ப்ரே அண்ட் க்ரீம் ப்ராடக்ட் மட்டும் போட்டுட்டு ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் யூஸ் இந்த ஆயில் சீரம். அண்ட் ஐ ஆல்சோ மேக் ஷூர் டு யூஸ் ஹீட் ப்ரொடெக்டன். பட் அது நான் பண்ணலை, ஏன்னா நான் ஹீட் கொடுக்கல என்னுடைய முடிக்கு. அதனால ஸ்கேல்ப்க்கு வந்து ஐ யூஸ்ட் இந்த விஷ்கேரோட ஸ்கேல்ப் சீரம், மை ஃபேவரட். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் ஆஃப் த இயர்க்கு வந்து என்னுடைய ஸ்கேல்ப்பையும் அழகாக இது வந்து நரிஷ் பண்ணுது, மாய்ஸ்சரைஸ் பண்ணுது அப்படின்றதுனால ஐ ப்ரிஃபர் திஸ். ஜஸ்ட் 4 ஸ்ப்ரேஸ் டோட்டலாக என்னுடைய ஸ்கேல்ப்புக்கு. இந்த செக்ஷனுக்கு ஒரு ஸ்ப்ரே கையில் எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் ரப் இட் ஆன் மை ஸ்கேல்ப். அதே மாதிரி இந்த சைட், பின்னாடி இந்த சைடு, அந்த மாதிரி நான் வந்துட்டு பண்ணிவிட்டு முடிக்கு வந்து அந்த ஆயிலின் சீரம் கொஞ்சமாக போட்டுட்டு ப்ரொடெக்ஷன் ஹேர் ஸ்டைலில் போட்டு செக்யூர் பண்ணி நான் வச்சுட்டேன் அப்படின்னா மை ஹேர் இஸ் லைக் சார்ட்டட். அவ்வளோதான், பத்திரமா இருக்க போகிறாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் மை ஹேர். பாடி வாஷ்க்கு வந்துட்டு இது டவோட நரிஷிங் பாடி வாஷ் அண்ட் கொஞ்சோண்டு யூசஸ் இருக்குது இதில். இது வந்து லிட்ரலாக ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும். எனக்கு ட்ரை ஸ்கின், முகம் ஆயிலியாக இருக்கும். அதை நான் ஹேர் ஆயிலாம் பண்ணுறேன் அப்படின்றதுனால முகம் வந்து எனக்கு ஆயிலி ஆகிடும். பட் என்னுடைய பாடி ஸ்கின் முக்கியமாக கை கால்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகும். அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் ஒரு பாடி வாஷ் மட்டும் இட்ஸ் நாட் கோயிங் டு டூ த ஜாப். லேயரிங் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் பாடி வாஷ், அது லேயரிங் வந்து பாடி கேரில் வந்து நான் சொல்கிறேன். பட் பாடி வாஷ்க்கு இந்த டவோட மாய்ஸ்சரைசிங் பாடி வாஷ் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு ஐ யூஸ் 2 ஃபேஸ் வாஷஸ். ஒன்று வந்துட்டு இந்த ப்ளம்மோட க்ரீன் டீ போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆயிலினஸை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு மைல்டான ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ். ஐ ஆல்சோ ஹேவ் AHA பேஸ் பண்ண ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு, லைக் ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷஸ். பட் ரீசெண்டாக லைக் என்னோட வெரி ரீசெண்ட் வாஷ்க்கு வந்து ஐ யூஸ் திஸ் வித் அ காம்பினேஷன் ஆஃப் இந்த டெர்மாலஜிக்காவோட ஸ்க்ரப் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஒரு பவுடர் ஃபேஸ் வாஷ் பேசிக்கலாக. இது உங்களுக்கு AHA பேஸ் பண்ண ஒரு பவுடர் எக்ஸ்போலியன், டெய்லி எக்ஸ்போலியன். ஐ திங்க் இதில் கொஞ்சம் இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ரைஸ் பேஸ்ட் பவுடர் எக்ஸ்போலியன். லைக் உங்களுக்கு லிட்டரலாக அரிசி மாவு மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி போட்டு நீங்கள் கரைக்கிறீங்கன்னா அது அப்படியே நுரையாயிடும். இது வந்து என்னுடைய முகத்தை ஸ்க்ரப் பண்ணி நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை போட்டு நான் என்னுடைய முகத்தை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சிங்க்கு இது, அதுக்கப்புறம் டீப் கிளென்சிங்க்கு இது. ஸோ ஐ யூஸ்ட் இந்த பவுடர் கிளென்சர்.
இஃப் யூ ஹாவ் ஆயிலி கிளாக்டு போர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களோட ஸ்கின்ல அப்படின்னா யூ கேன் யூஸ் தட். இது நல்லா இருக்கும். இது ஆல்சோ டெய்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இட்ஸ் அ டெய்லி மைக்ரோ எக்ஸ்ஃபோலியன்ட், பட் நான் இது டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். டெய்லி எனக்கு வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ வாரத்தில் வந்து 3 டைம்ஸ் அந்த மாதிரி, அவ்வளோதான். ஆஃப்டர் வாஷ் திஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ். இது வந்து டவோட அண்டர் ஆர்ம் டியோட்ரண்ட். ஐ கேன் நாட் லிவ் வித்தவுட் திஸ். லிட்ரலாக முடியவே முடியாது. இதுதான் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. எனி அண்டர்ஆர்ம் டியோட்ரண்ட், ஐ நீட் அன் அண்டர்ஆர்ம் டியோட்ரண்ட். எனக்கு வந்து அந்த ஸ்டிக்கியான ஸ்கின் டச் பண்ணுற மாதிரியான அண்டர்ஆர்ம் ஏரியா நோ, ஐ கேன் நாட். இது வந்து ஒரு பாம் பேஸ் பண்ண ஒரு அண்டர்ஆர்ம் டியோட்ரண்ட் ஸ்டிக் இது. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு அப்ளை திஸ் அண்ட் லிட்ரலாக இது வந்து 24 hours வந்துட்டு உங்களுடைய அண்டர்ஆர்ம்ஸ் வந்துட்டு ஸ்வெட் ஃப்ரீயாக, ஆர்டர் ஃப்ரீயாக, நாராம மேனேஜ் பண்ணிக்க போது நல்லா இருக்கும். ஐ ஹவ் பின் யூசிங் திஸ் ஃபார் இயர்ஸ் அண்ட் ஐ பர்சனலி லவ் திஸ். இயர்ஸ் வந்துட்டு டவ்வுமே நான் இயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு யூஸ் நிவ்யா, அது ரெக்ஸோன் அதெல்லாம். பட் இப்போ வந்து கரண்டாக டவ்வில் ஐ எம் யூசிங் இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம், பேர் அண்ட் ஆலோவேரா சென்ட் இருக்கக்கூடிய சென்ட்லாம் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. சென்ட்டே இல்லாமல் இருந்தால் கூட ஐ டோன்ட் மைண்ட், பிகாஸ் என்னுடைய பாடி ஆர்டர் அண்டர் ஆர்மில் இருக்க பாடி ஆர்டர் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு இதில். அதில் ஐ காட் த பேர் அண்ட் ஆலோவேரா வேரியன்ட். ஸ்கின் கேர் வந்து இட்ஸ் சிம்பிள் டுடே. ஏன்னா ஐ யூஸ்ட் இந்த மைக்ரோ எக்ஸ்ஃபோலியன்ட், ரைட்? ஸோ நான் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிப்பேன். இஃப் ஐ யூஸ் ஆக்டிவ் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ், என்னுடைய மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு மினிமலாக இருக்கும். இல்லை ஃபேஸ் வாஷ் நார்மல் ஃபேஸ் வாஷ்னா என்னுடைய சீரமில் இல்லைனா மாய்ஸ்சரைசரில் வந்து ஆக்டிவ் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். மோஸ்ட்டாக சீரம் தான் நான் ஆக்டிவ்ஸ் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணுறது, நைசினமைட் அண்ட் சாலிசிலிக் ஆசிட். பட் இன்னைக்கு வந்து அதான் என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றதுனால ஐ கெப்ட் சிம்பிள் வித் மை பாண்ட்ஸ் ஹைட்ரஜெல் மாய்ஸ்சரைசர். இது டப்பா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர். இட்ஸ் சிம்பிள், ஸ்ட்ரெயிட் டு பாயிண்ட். உங்கள் ஸ்கின்னை வந்து ஆயிலி ஆக்காமல் அழகாக மாய்ஸ்சரைஸ் பண்ண போது. இது வந்து ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்றதுனால இட்ஸ் வெரி வெரி லைட் ஆன் த ஸ்கின்னும் கூட. ஸோ இந்த ஹைலரானிக் ஆசிட் பேஸ் பண்ண சூப்பர் லைட் ஜெல். மேக்கப் போடுறேன் அப்படின்னாலும் இட் ஒர்க்ஸ். மேக்கப் இல்லாமல் ஜஸ்ட் அன்னைக்கு வந்து ஸ்கின் கேராக எனக்கு வேணும் அப்படின்னாலும் இட் ஒர்க்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், விமன் அண்ட் மென், எவ்ரிபடி. ஸோ தட்ஸ் ஃபார் த மாய்ஸ்சரைசர் ஆஃப் த டே. அப்புறம் சன்ஸ்க்ரீனுக்கு வந்து ஐ பின் ரீசெண்டாக என்ஜாயிங் இந்த விஷ்கேரோட நைசினமைட் ஆயில் பேலன்ஸ் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன். அகேன் எனக்கு வந்து என்னுடைய ஸ்கின்ல லைட்டாக ஏதாவது வேணும் அப்படின்னா ஐ யூஸ் திஸ். இதுக்கு தவிர்த்து வேற 2 சன்ஸ்க்ரீன்ஸ் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணுவேன் இப்படியும் அப்படியும். பட் இது வந்து ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது லிட்ரலாக இது தண்ணி மாதிரி இருக்கும். டஸ் த ஜாப். அது வீட்டிலே இருக்குன்னா ஐ யூஸ் திஸ். சிம்பிளாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், ஹெவியாக ஃபீல் ஆகாது, பார்க்கவும் ஆயிலியாக இருக்காது, பார்க்க கொஞ்சம் டியூவியாக இருக்கும். ரொம்ப ட்ரையிங்காக இருக்க போகிறது கிடையாது. எதுவும் நீங்கள் போட்டிருக்கீங்கன்றது ஆப்வியஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மேலே காம்பேக்ட் பவுடர் ஏதாவது செட் பண்ணுறீங்கன்னா யூ வில் பி ஃபைன். அப்படி இல்லைன்னா அது ஆப்வியஸாக தெரியும், அது மட்டும்தான். பட் அதர் தென் தட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லைட் வெயிட் சன்ஸ்கிரீன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னோட டெய்லி எசென்ஷியலில் இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் ஐ வில் டாக் அபவுட் மை மேக்கப் எசென்ஷியல்ஸ் ஃபார் த டே. அதில் வந்து நான் மோஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளான டெய்லி மேக்கப் மாதிரி காமிப்பேன். ஒரு கன்சீலர், காம்பேக்ட், ஐப்ரோஸ், லிப்ஸ்டிக் இந்த மாதிரி. பட் இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய ஃபுல் மேக்கப்பில் உட்காந்துருக்கேன் அப்படின்றதுனால, பிகாஸ் ஐ ஃபியூ ஷார்ட்ஸ் வீடியோஸ். ஸோ அதனால இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஸ்கிப் அண்ட் மூவ் ஆன் வித் தி பாடி கேர் எசென்ஷியல்ஸ். பாடி கேரில் வந்துட்டு பாடி லோஷன், பாடி ஸ்ப்ரே அண்ட் பர்ஃப்யூம் என்ன அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஃபேவரட். பர்ஃபெக்ட்னு சொல்ல வந்தேன், அதனால அவ்வளோ பெரிய பறிச்சு. எனிவேஸ், என்னுடைய ஃபேவரட்டான விஷயம் இது என்னன்னா லைக் பாடி கேர் லேயரிங் பண்ணுறது. வாசனை திரவியங்கள் இஸ் மை பர்சனல் ஃபேவரட். ஃபார் டுடே ஐ யூஸ் நிவ்யாவோட நரிஷிங் மாய்ஸ்சரைசிங் பாடி லோஷன். ஸோ இது வந்து அகேன் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் டு பாயிண்ட், சிம்பிள். ஆனால் வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமி லாக்டோனிக், ஒரு மாதிரி ஆல்மண்டி வாசனையோட இருக்கிற மாதிரி இருக்கும். ரிச்சான க்ரீம் வாசனை, ஒயிட் க்ரீம் வாசனை. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஃப்ளாரல்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த கிடையாது. மில்கி லாக்டோனிக் வாசனை. ஓகே, ஸோ இது போல வாசனை பேசிக்காக சிம்பிளாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா நரிஷிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ யூஸ்ட் திஸ். ரொம்ப பெரிய லேயரிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாடி ஸ்ப்ரே அண்ட் பர்ஃப்யூம். இப்போ பாடி ஸ்ப்ரே இன்னைக்கு ஐ யூஸ்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர். இந்த டைம் ஆஃப் இயருக்கு வந்து ஐ லைக் டு யூஸ் இந்த கிறிஸ்மஸி வாசனைகள். பட் எனக்கு வந்து கிறிஸ்மஸி வாசனைகள் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு கோசி வாசனைகள். உட்காந்துன்னா என்னால் ப்ரொடக்டிவாக வேலை செய்ய முடியாது. அதுவும் உட்காந்து வேலை செய்கிறேன்னா ஓகே, பட் இன்னைக்கு வந்து ஐ ஹாவ் டு பி பிஸி.
அதனால ஐ டிசைடட் நாட் டு கோ ஃபார் அந்த கோசி வாசனைகள் அது ஈவினிங் போட்டலாம் அப்படின்ட்டேன். பட் திஸ் ஒன் இட் ஹேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃப்யூமி வாசனை, ஒரு ஒரு சாண்டல்வுட் வாசனை. அது வந்து ரிச்சாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆம்பரி வாசனை, ஒரு கோல்டன் காட்டுக்குள்ளே போன எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும் உங்களுக்கு. அது லைட்டாக ஒரு மாதிரி ஸ்பார்க்லி கோல்ட் ஃபீலோட இருக்கிற மாதிரி இருக்கும். திஸ் ஹேஸ் pearlized pink pepper, white roses and sheer sandalwood. எனக்கு வந்து அந்த ஓ மை காட் ஐ கேன் டோட்டலா சி ஒரு நல்ல ரிச்சான தகன்னு மின்ற ஒரு கோல்டன் காடஸ் in a golden forest. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க மரம் ஃபுல்லா கோல்டு, ஆனா இலைக்கு பதிலாக we have white roses. இந்த மாதிரியான ஒரு வைப்ல இருக்கக்கூடியதுதான் இது வந்து. அகைன் நல்ல ஒரு பர்ஃப்யூமி வாசனை. இந்த மாதிரியான வாசனை வந்து இட் ஜஸ்ட் யூனோ கீப்ஸ் மீ மூவிங் அந்த ஒரு பர்டிகுலர் நாளில். அந்த மாதிரியான ஒரு வாசனை. இட்ஸ் ஃப்ரெஷ், இட்ஸ் சொஃபிஸ்டிகேட்டட், இட்ஸ் வைப்ரண்ட், பட் சாஃப்டரான ஒரு வைப்ரன்சி கொடுக்குது. ரொம்ப லாங் லாஸ்டிங், ரொம்ப ப்ரொஜெக்ஷன்லாம் கிடையாது. இட்ஸ் தேர், இட்ஸ் எலிகண்ட், சிம்பிளா சொஃபிஸ்டிகேட்டட் எலிகன்ஸ் இப்படி வேணா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வாசனை. அதை போட்டுட்டு மேலே ஐ டிசைடட் டு கிவ் மை செல்ஃப் சம் கெஃபின் பூஸ்ட் வித் இந்த டிப்ஸியோட Caffeine Oil perfume. இதை நான் ரீசெண்டாக வாங்கினேன் and I have been loving it. இது வந்து ஒரு AM/PM perfume. ரெண்டு சைடு you have two different perfumes and ஒன்று வந்து நீங்கள் மார்னிங் டைம் போடலாம், ஒன்று வந்து நைட் டைம் போடலாம். இதில் வந்து AM வாசனை நான் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான கெஃபே ஊட் வாசனை மாதிரி இது இருக்கும். திஸ் இஸ் PM. ஆனால் ஐ டோன்ட் மைண்ட் மிக்சிங் அண்ட் மேட்சிங் போத். ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சாக்லேட்டி வாசனை, ஒரு மாதிரி ஃப்ரெஷ் சாக்லேட்டி வாசனை வித் ஃப்ரெஷ் ஃப்ளாரல்ஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி சிட்ரஸி பஞ்சோட கொஞ்சம் ஜெஸ்டியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இட்ஸ் நாட் டூ வார்ம் அண்ட் டெக்கடன்ட், பட் இட்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் சிட்ரஸியும் கூட. அந்த மாதிரியான ஒரு கலந்த கலவை. லிட்ரலாக ஐ ரியலி லைக் இட். எச்சு ஊற வைக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ரெஷன் அப்பும் பண்ணும். ஐ லவ் காஃபி, குடிக்கவும் சரி மேலே பூசவும் சரி. ஸோ இது இஸ் லைக் அ பிக் கே ஃப்ரம் மை எண்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நான் இங்கே காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஐ பர்சனலி என்ஜாய் டூயிங் இந்த ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ். லெட் மீ நோ இஃப் யூ லைக் தம் ஆஸ் வெல். அடுத்த வருஷம் வேறு ஒரு டெய்லி எசென்ஷியல் வீடியோவில் நான் உங்களை அதில் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். சேல் டைமில் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க மறக்காமல். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye. I'm gonna play those carols that you love. We'll be singing